மற்றுமொரு அண்மை செய்தி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் 17 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான சிறுவனை கொன்ற கொலையாளியின் தாய் நடத்தி வரும் பழக்கடையும் சூறையாடப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய வாகன காப்பகத்தில் 17 வயது சிறுவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து கொலை என சந்தேகிக்கப்படும் தாயாரின் நடத்தி வரும் பழக்கடை சூறையாடப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கொலையாளி என சந்தேகப்படுபவரின் தாய் நடத்தி வரும் பழக்கடை சூறையாடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களை எமது மதுரை செய்தியாளர் சுவாமிநாதனிடம் கேட்கலாம். வணக்கம் சுவாமிநாதன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல 17 வயது சிறுவன் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தற்போது மேலும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கொலையாளி என சந்தேகிக்கப்படுபவரின் தாய் நடத்தி வரும் பழக்கடையை சூறையாடப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்கள் என்ன? எதற்காக அவரது தாயாரின் பழக்கடை சூறையாடப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக சாந்தா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே நள்ளிரவில் நடைபெற்ற அந்த படுகொலை தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே மதுரை மாநகராட்சிக்குரிய வாகனங்கள் நிறுத்தும் இடமான அந்த கார் பார்க்கிங் பகுதியில நேற்று நள்ளிரவில் குபேந்திரன் என்ற 17 வயது சிறுவன் மர்ம நபர்களால் வைத்து படுகொலை செய்யவிட்டு தப்பி ஓடியது. இந்த சம்பவம் அறிந்து தகவல் இருந்த விளக்குத்தூண் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. உடலை கைப்பற்றி அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில தொடர்ந்து போலீசார் முதற்கட்ட விசாரணையில இந்த சம்பவம் முதற்கட்ட விசாரணை விசாரித்துள்ள போது இந்த குபேந்திரனுக்கும் மேலும் முத்துமணி என்ற நபருக்கும் அவர்கள் உறவினர் சகோதரர் சதீஷ்குமார் மற்றும் ஹரிகிருஷ்ணன் ஆகிய 5 பேருக்கும் ஏற்பட்ட முன்னிறதன் காரணமாக இந்த 5 பேர் அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தை அவரை சிறுவனை படுகொலை செய்து ஓடியதாக தகவல் தெரிய வந்துள்ளது. அது அந்த சிசிடிவி காட்சிகள் பதிவானது அந்த பகுதியில் வாகன சுமணமாக அந்த பகுதியில் உள்ள கடைகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் இந்த தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இந்த 5 பேரை விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா இந்த காலையில பாத்தீங்கன்னா தொடர்ச்சி அவங்க அந்த திரு முத்துமணி அவர்கள் தாய் நடத்தி வந்த தலைவாய் தெரு பகுதிகளில் அவர்கள் தாயார் நடத்தி வந்த ஒரு கடையை அவங்க அந்த கும்பல் இவங்களோட இவர் தரப்பு குபேரன் தரப்பு உறவினர்கள் அவர்களை சூறையாடி சென்றிருக்காங்க. அதாவது பழிவாங்கும் விதமாக நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்ந்து அவர்கள் தரப்பு மாற்றி மாறி தாக்கும் விதமாக இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். காலையோர பணக்கடையை குபேந்திரன் குடும்பத்தினர் சூறையாடித்ததாக தகவல் வெளியாகிறது. இந்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு சம்பவம் நடந்தா தொடர்ச்சியா கண்காணிக்கும் இதில் இருக்க வேண்டும். இந்த நிலையில அவர்களது குடும்பத்தினர் பழிவாங்கும் விதமாக சந்தேகப்படக்கூடிய நபர் அது குடும்பத்தினர் நடத்தக்கூடிய கடையை சூறையாடிய சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சம்பவத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இது தொடர்பாக காவல்துறை எங்கே இருக்கிறது? பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க சுவாமிநாதன்? நிச்சயமாக காவல்துறை மோசமான செயல்பாடுகளை தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம். 5 பேர் விசாரணை சிசிடிவி காட்சிகளை உடனடியாக கைப்பற்றி விசாரித்து வர்றாங்க. இருந்தாலும் 5 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில அந்த ஏற்கனவே இருக்க சம்பவம் நடந்த அவரது குடும்பத்தினர் அந்த ஆத்திரத்தில் பழிவாங்கும் விதமாக தொடர்ச்சியாக அந்த கடையை சூறையாடும் விதத்தில் நடந்துள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து காவல்துறை தமது கட்டுப்பாட்டை இழந்து வருவதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். தமிழ்நாட்டில் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அண்மை தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன். நன்றி சாந்தா.